பொஸ்கோ போன்ற சிலர் கொண்டு இந்த காணாமல் போன குடும்பத்தில இல்ல அம்மாமார கூட்டிட்டு வர தொடங்கினார். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தாய்மார்களை ஜெனீவாவுக்கு கூட்டியிருந்து கதைக்க விட்டதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் தேவையில்லை, நம்பிக்கை இல்லை என்றால் அப்ப எதை கொண்டு ஐநாட்டுல நம்ம பேசுறோம்? கிருபாகரன் நான் அறிய அவரும் அவர கைப்பையும் வரும். கருப்புத்தோல் போட்டவன் தான் எல்லா பிழையும் விடுவான், கருப்புத்தோல் கூடாது என்ற இந்த சிந்தனை முறை இருக்குதானே, இது ஒரு பிரச்சனை தானே. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் ஜெனீவா வந்தவராக காணாம போயிட்டாங்க. அதை மனித உரிமை செயற்பாட்டாளர் மீது குற்றம் சாட்டுறது எவ்வளவு ஆரோக்கியமானது. மற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குரல் குறுக்கையிலே இருக்கிறது ஒரு பிரச்சனை தானே. எடுத்துதான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அறிக்கை விடுபடையிலேயே அவங்க விட மாட்டாங்க. இலங்கை அரசாங்கம் அறிக்கை விடையிலேன்னா நீங்க கேள்வி கேட்கிறீங்க, சுவிஸ் அரசாங்கம் விடையிலேன்னா கேள்வி கேட்க மாட்டோம்னா என்ன பொறுங்க. வணக்கம் தேசம் திரையினர்களே, இன்றைக்கு மற்ற கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். நம்முடைய மனித உரிமை அரசியலின் தொடர்ச்சியாக ஏற்கனவே அறிந்தது போல பொஸ்கோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களிலும் மனித உரிமையாளர்கள் மத்தியிலும் உள்ளது. அது தொடர்பாக நாங்கள் உரையாடுவதற்கு நம்மோடு இணைந்து கொள்கிறார் தாயகத்திலிருந்து பெண்ணியவாதியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான நளினி ரட்னராஜா. வணக்கம் நளினி. வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இந்த மனித உரிமை என்றது ஒரு மிகப்பெரிய அரசியலாகவும் தமிழ் மக்கள் மத்தியில மட்டுமல்ல சர்வதேச அரசியலாகவும் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இது இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் அறிகிறீர்கள்? இலங்கையில் மனித உரிமை மீறப்பட்டதா என்றால் அது உண்மை. காணாமல் போனார்கள், கடத்தப்பட்டார்கள். 20 வருடம் 30 வருடத்துக்கு மேலாக இன்னுமே நியாயம் கிடைக்காமல் சிறையில் மக்கள் வாடுகின்றார்கள். நிறைய பேர் போய் இராணுவத்திட்ட எங்க பிள்ளைகளையும் புருஷன்மாரையும் கொடுத்தாங்க. காணாமல் போனோர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமே, இது எந்த பிள்ளைய நான் கையால கொண்டு கொடுத்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. ஆகவே நாங்கள் ஜெனீவா மனித உரிமை கவுன்சில்ல தொடர்ச்சியாக இதற்கு நீதி வேணும் என்று நாங்கள் காலாகாலமாக கேட்டுக்கொண்டு பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா 2009, 10 ஆண்டுகளில இலங்கை அரசாங்கம் செய்தது சரி என்ற முறையில் தான் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்மான கால பகுதிகளில் தொடர்ச்சியாக தெற்கில் இருந்து போன சொல்ல வேணும் கட்டாயமாக 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் UNB பிரேமதாசா காலப்பகுதிகளில் JVP-யினரும் மற்றும் அனைத்து சிங்கள இளைஞர்களும் காணாமல் போகும்போது அதற்கு எதிராக ஜெனீவா போனவர்கள். இவர்கள்தான் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுத்தவர்கள். 2015க்கு முதல் பாத்தீங்க என்றால் இந்த தெற்கில் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்களோட வடக்கு கிழக்குல இருக்கிறவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஜெனீவாக்கு வந்தார்கள். யாரு கூட்டிக் கொண்டு வந்தால் தெற்கில் இருப்பவர்கள் தான் இவர்களை NGO மூலமாக ஃபண்ட் எடுத்து எம்பசி மூலமாக எடுத்து கூட்டிக் கொண்டு வந்தவர்கள். ஆனால் 2015 நல்லாட்சி அரசாங்கம் வந்த உடனே பிரிஞ்சுட்டாங்க. யாழ்ப்பாண சிவில் சமூகம் இது வேற யாரு கூட்டம் கொண்டு வேற. அப்ப அவர்கள் இவர்கிட்ட பிரிஞ்சுட்டார்கள். இவங்க ரணில் சப்போர்ட் ஆக்கள், நல்லாட்சி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் ஆக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளராக இருந்தோம் எல்லாரும் அதுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்களே பொஸ்கோ உண்டு. 2015க்கு பிறகுதான் இவர பிரசன்னம் அங்க வருகுது. இவர் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வர, பேச மாட்டார், கதைக்க மாட்டார், பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வருவார். தொடர்ந்து என்ன செய்தாங்க என்றால் இந்த காணாமல் போனோர் இந்த 31 தீர்மானம் இருக்குத்தானே, இந்த அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், நாங்கள் பொறுப்பு கூறுறோம், இதை முன்னெடுக்கிறோம், உள்நாட்டிலே தீர்த்து வைக்கிறோம், இந்த தீர்மானத்துக்கு நாங்க கோட் ஸ்பான்சர்ன்னு சொன்னாங்க. இந்த தீர்மானத்தை நாங்க ஸ்பான்சர் சொல்லி அமெரிக்கா கொண்ட தீர்மானத்தை இவர்கள் அப்ப இப்பதான் குழப்பம் தொடங்குது. இல்ல வேணாம், இதுல நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சர்வதேச வேணும், சர்வதேச நீதிமன்றம் போக வேண்டும், இலங்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பொஸ்கோ தலைமையிலான குழு அங்க இந்த குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஆட்களை வச்சு பேச வச்சாங்க. இலங்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணாமல் போன குடும்பத்தில இல்ல அம்மாமார கூட்டிட்டு வர தொடங்கினார்.
அப்ப இந்த அம்மாமார் அதுக்கு பிறகுதான் உள்ளுக்குள்ள வாராங்க. அதுகள் பாவம், அதுகளுக்கு ஒண்ணும் தெரியாது. தந்த பிள்ளையில கண்டுபிடிக்கணும். அதான் அவர்கள நோக்கம். சர்வதேச அரசியல் என்றால் என்ன, இந்த மனித உரிமை தீர்மானங்கள் என்றால் என்ன, மற்ற நாட்டுல என்ன நடக்குது. இந்த பொஸ்கோண்ட சிக்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மனித உரிமை செயற்பாடுகளை வந்து மனித உரிமை கற்ற அல்லது பாண்டித்யம் பெற்ற ஆங்கில புலமைத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் கதைக்கோணும் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தாய்மார்களை ஜெனீவாவுக்கு கூட்டியிருந்து கதைக்க விட்டதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தவறும் இல்லை. அதாவது ஐநாவின் அமெரிக்கா கொண்ட தீர்மானத்துல சொல்லப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் போது இவர்களை கொண்டு இதுல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் தான் போக வேண்டும், காணாமல் போன ஒரு அலுவலகம் வேண்டாம். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தானே. இப்ப என்னன்னா, இலங்கையில நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய அரசியலை வந்து இன்றைக்கு வரைக்கும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் போக்கு. அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகத்தான் பொஸ்கோ இருந்தா என்ன, கிருபாகரன் இருந்தால் என்ன இருக்கிறார்கள். இவர்கள் வந்து மனித உரிமைகள் என்றது வந்து தமிழீழ விடுதலை புலிகள் பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான மனித உரிமைகள் தான். அது வந்து எல்லாருக்குமான மனித உரிமைகள் கிடையாது. அமெரிக்கா வந்து மனித உரிமை போடுறது தன்னுடைய தான் சார்ந்தவர்களுக்கான மனித உரிமை. இப்படித்தான் இந்த மனித உரிமை அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அதுல பொஸ்கோவும் ஒரு பிளேயர்ல செய்யற விடுதலை புலிகள் சார்பானவர்களுக்கான ஒரு மனித உரிமையை அவர் முன்வைக்கிறார். அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் விடுதலை புலிகளுக்கு எதிரானதோ அல்லது சார்பானதோ இல்லை. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த காணாமல் போனோர் என்ற விடயம் சம்பந்தமாக உடனடியாக 2000க்கு பிறகு காணாமல் போனவர்களின் தரவுகள் திரட்டப்பட வேண்டும் என்று நடந்த வேண்டும். ஆனால் 1978ஆம் ஆண்டில இருந்து காணாமல் போன இராணுவம், புலிகள், மற்ற ஆயுத குழுக்கள், சிவில் சமூகங்கள் எல்லார பற்றியும் தேடி எல்லாருக்கும் நியாயம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதுல இருக்கிற முக்கியம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்கள்ல ஈடுபடுற ஆட்கள் ஏனைய அமைப்புகள்ல இருந்தோ அல்லது ஏனைய விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது அதுல இருக்கிறமா? இல்லையே. இல்ல இருக்கிறாங்க. பிடிஎஃப்ல இருந்து வரார்கள், பிரிட்டிஷ் தமிழ் போரத்துல இருந்து வந்தார்கள். அவர்கள் ஒன்று விடுதலை புலிகளால பாதிக்கப்பட்டவர்களா எனக்கு தெரியாது. ஆனால் மனித உரிமை பிரிட்டிஷ் தமிழ் போரம் என்றது அது பிரிட்டிஷ் டைகர் போரம், அது எனக்கு தெரியாது. ஆனா நான் அவர்களோட அங்க பார்த்திருக்கிறேன். அவர்கள் நியாயமான முறையில இருக்கிற, அதாவது ஐநா என்பது ஒரு துரும்பு. ஐநா வந்து இங்க எல்லாரும் பாலும் தேலும் ஒரு இடம் இல்லை, சரியா புரிஞ்சு கொள்ள வேணும். ஐநா என்பது ஒரு மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை. அப்ப அந்த பொறிமுறைக்குள்ள எங்கட கையில இருக்கிற துரும்பு அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம். அமெரிக்கான்னு சொன்னாலும் நம்ம இலங்கை அரசாங்கமும் கோ ஸ்பான்சர் ஆகிய அந்த நேரம் மற்ற முன்னே நாடுகள் வந்து வாக்களித்த ஒரு துரும்பு. அதை எப்படி பாவிக்க வேணும் என்பது கனேடியன் தமிழ் காங்கிரஸ், பிரிட்டிஷ் தமிழ் போரம் எல்லாம் வந்து இந்த டிப்ளோமேட்டிக் ரீதியாக அணுகி அங்கே வாராக்களோட பேசி மற்ற பவர்ஃபுல்லான இந்த நாடுகளின் சிவில் சமூகத்தில இருந்து வாராக்கள், நாட்டு தலைவர்கள் அவர்களோட பேசி நகர்த்தி கொண்டிருந்தவர்கள். அப்ப அதை அப்படியே போக விட்டுருக்க. ஏனென்றால் எங்க இதுல கிளிய கட்டா பிரச்சனை வருதுன்னா, பொஸ்கோ அல்லது இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எதிர்நோக்குற மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்று என்னென்றால், இந்த மனித உரிமை செயற்பாடு என்றது முற்று முழுதாக அரசியல் மயப்படுத்தப்பட்டாச்சு. பொஸ்கோ, கிருபாகரன் மற்றும் ஒரு சிலர் சேர்ந்த பிரிட்டிஷ் தமிழ் போரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு விடுதலை புலிகளுக்கான மனித உரிமை செயற்பாடு. அதுக்கு பிறகு போன்றவர்கள் இலங்கையில உள்ள ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு மனித உரிமை செயற்பாட்டை முன்னெடுக்கிறீர்கள். இந்த முரண்பாடு காலங்காலமாக இருந்து வருகிறது. 2009 காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறார்கள் என்று 6வது ஒரு ஆள் நம்புறார்களா? இது ஒரு சிக்கலான விஷயம். இதனைதான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வேணும். நான் சொல்ல போற விஷயத்தை நாங்கள்
தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டி இருக்குது. சோ நான் சொல்லி கொண்டு வந்த எல்லா தீர்மானம் போட்டாங்க. இங்க பொஸ்கோ போன்ற சிலர் சிலரை கொண்டு வருவாங்க. கொண்டு அங்க சொல்றது இது வேண்டாம், இது வேண்டாம், இதுல நம்பிக்கை இல்லைன்னு ஐநாவால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட துரும்பை வேணாம் என்று சொல்வதுதான் இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் தேவையில்லை, நம்பிக்கை இல்லை என்றால் அப்ப எதை கொண்டு ஐநாட்ட நம்ம பேசுறது? ஐநா ஒரு சின்ன ஒரு வழியோட காட்டி விட்டு இருக்குது. அப்ப எல்லாரும் கூட்டாக சேர்ந்துதான் பாதிக்கப்பட்ட எங்கட மக்களுக்கு நியாயத்தை தேர்ற அந்த தளத்திலேயாவது ஒன்றாக வேணும். இப்ப நீங்க சொன்ன இந்த கிருபாகரன், பொஸ்கோ, பிரிட்டிஷ் தமிழ் போரம் எல்லாம் ஒன்றா வார இல்லங்க, அதே வேற பிரிவுகள். சேர சோழ பாண்டியன் காலத்துல இருந்தாக்கள்லாம் பிரிஞ்சுதான். இப்ப கனேடியன் தமிழ் காங்கிரஸும் பிடிஎஃப்பும் ஒன்றாக வேலை செய்யும். அவர்கள் கொஞ்சம் இன்டெலெக்சுவலா வேலை செய்தார். இவங்களெல்லாம் அப்படி இல்லை. இப்ப கிருபாகரன் நான் அறிய அவர் ஒரு ஆளைத்தான் அவரும் அவர கைப்பையும் வேற யாரையுமே அவர் அறிமுகப்படுத்தினதும் இல்லை. அவர ஆபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கொண்டு வந்ததும் இல்லை. அவர் தனியாகத்தான் வருவார். 25 வருஷ காலமாக நான் இங்க வருவேன்னு சொல்லுவார். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏனென்றா இந்த பிடிஎஃப்ஓ மற்ற விடுதலை புலிகள் சார்பான அமைப்புகள் இருக்குத்தானே, ஐநாவில் செயற்படுற அமைப்புகள், இவர்கள் அனைவருக்கும் அந்த அனுமதியை எடுத்து கொடுத்தது பொஸ்கோ தான். இதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு பொஸ்கோவோட முரண்பாடு இந்த ஐநா ஜெனீவா மாநாடுகள்ல இவர்களுக்கான அது ஸ்ரீதரன் ஆகட்டும், சுமந்திரன் ஆகட்டும், கஜேந்திரோமா பொன்னம்பலம் ஆகட்டும், அனந்தி சசிதரன் ஆகட்டும், ஏடிய இந்த அம்மாமார் ஆகட்டும், இவர்களுக்கு அந்த ஐநா மன்றத்துல பேசுறதுக்கான அனுமதியை கொடுத்தது பொஸ்கோ என்றது பெரும்பாலும் நான் பேசின எல்லாரும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அவர் என்ன உறுதிப்படுத்தல் என்றால், அவர் எந்த வழியில இது எடுக்கிறார் என்றது தங்களுக்கு தெரியாது. அடுத்தது, அவர் தங்களுக்கு அனுமதியை எடுத்து தந்துவிட்டு சில விஷயங்களை டிக்டேட் பண்றார் என்றும் சொல்லப்படுது. அப்ப இவர்கள் யாரும் பொஸ்கோவுடைய உதவி இல்லாமல் ஐநா மன்றத்துல ஜெனீவாவில போய் கதைக்கல. இது உறுதியான விஷயம். அதுக்கு மேல அவர் மீது இருக்கிற விமர்சனங்கள் இருக்குது. முதலாவது, ஐநா மனித உரிமை சபையில் உள்ளுக்குள்ள வரணும் என்றால் ஒன்று அரசின் பிரதிநிதியாக வரலாம், இரண்டாவது ஒரு என்ஜிஓ கார்டோட தான் வர வேணும். வழங்குற ஒரே ஒரு தமிழ் மக்களுக்கு அந்த என்ஜிஓ கார்டை வழங்கி டிக்கெட் கொடுத்த ஒரே ஒரு மனிதர் பொஸ்கோ. அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இல்ல, நீங்க கதைச்சாக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, உண்மையில அது இல்லை. அவர் கொடுத்தவர் தான், இல்லைன்னு சொல்லல. எப்பென்றால் 2015க்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா, இந்த நல்லாட்சி அரசாங்கம் தீர்மானம் 2015க்கு பிறகு கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். 9 வருஷம் அதை நாம் பேசுவோம். சுமந்திரனுக்கு அவர் கொடுக்கவில்லை, அதை யாரோ தகவல் சொல்லி போட்டாங்க. சுமந்திரனுக்கு கொடுத்ததெல்லாம் இமடார் என்ற நிறுவனம், அது மூவ்மெண்ட் தான் கொடுத்தது அவருக்கு. எனக்கு அது நல்லா தெரியும். சோ மெட்டாக்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், இவர் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் என்ஜிஓஸோட, கானால இருக்கிற என்ஜிஓஸோட, இப்படி இந்த ஆப்பிரிக்கன் நாடுகளோட என்ஜிஓக்களோட தொடர்பை போட்டு அவர்கிட்ட இருந்துதான் இந்த இவர்களுக்கு அது ஒரு கட்டித்தனம் தானே, அது ஒரு நல்ல விஷயம் தானே. தன்னுடைய நாட்டுக்கான ஒரு இலக்கம். அவருடைய புலி கருத்தோட எனக்கு உடன்பாடு கிடையாது, அவருடைய புலி சார்ந்த கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறாரோ அவர்களுக்காக வேறு நாடுகளுடைய தொடர்பு கொண்டு அவர்களுடைய என்ஜிஓக்கள் மூலமாகவும் தன்னுடைய மனித உரிமை பிரச்சனையை கொண்டு போற என்றது ஒரு கட்டித்தனம் தானே. இலங்கை அரசாங்கத்துக்கு சவாலாக இலங்கை அரசாங்கத்துக்கு 15 நிமிடம் கொடுத்தால் இவர் 20 நிமிஷத்துக்கு எடுத்து கதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அது ஒரு திறமை தானே. இப்ப இந்த என்ஜிஓக்கள் சும்மா கொடுக்க இல்லை, இது ஆதாரபூர்வமாக நிறைய சொன்னது. அவங்களுக்கு காசு எங்களுக்கு தெரியும். மனித உரிமை அரசியல்ல இலங்கை அரசாங்கத்துக்காகவோ அல்லது இந்தியாவில நடக்கிற மனித உரிமை மீறலுக்கு எதிராக, காஷ்மீர்ல நடத்துற மனித உரிமைக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவாக யாராவது வாக்களிக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கங்கள், இவன் மேற்கு நாடுகள் கூட அந்த வேறு நாட்டு பிரதிநிதிகளுக்கு பெண்களை கூட
அனுப்பி தங்களுக்கான வாக்குகளை பெற்றுக் கொள்கிறார். இவ்வளவு கேவலமான விஷயம் தான் மனித உரிமை கவுன்சில்ல நடக்கிறது. இது பொதுவாக இந்த மனித உரிமை அரசியல் என்பது மிக மோசமான அரசியல் தான். அப்படி அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. மனித உரிமை இருக்கிறதாலதான் இன்றைக்கு நான் இவிடத்தை பேசிக்கிறேன். சொல்றேன், இதை வச்சு நடத்துகின்ற அரசியலும் ஒரு மோசமான அரசியல் தானே. அரசியல் வியாபாரம் இது நடந்தது என்னென்றால் அரசியல் வியாபாரம். இப்ப நீங்க உங்களோட மற்ற இன்டர்வியூலையும் பார்த்து ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் தமிழர் மக்களுக்காக இவ்வளவு செய்தார், அது செய்தார், இது செய்தார், எல்லாம் பிசினஸ். இப்ப என்ன நடந்தா இவங்கிட்ட இன்விடேஷன் எடுக்கிறது இங்க இந்த கானா சுய உரிமை என்று பெறும் பவர் இல்லாத நாடுகள்ல சிஎஸ்ஓக்கள் சிவில் அமைப்புகளோட சேர்ந்து என்ஜிஓக்களோட சேர்ந்து எடுக்கிறது. அவங்க மூலம் ஒரு இன்விடேஷன் அனுப்பி சுவிஸ் எம்பசில இருந்து ஆக்களை கொண்டு வர்றது, அப்படியே அவர்களை ஆட்கடத்துறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் சொல்லி கொண்டது. அவங்க சுவிஸ் எம்பசிக்குள்ள சுவிஸுக்குள்ள வந்துட்டு பிரான்ஸுக்குள்ள இவங்களை கடத்துவது. நிறைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். எங்க போயிருக்கின்றார்கள்? ஜெனிவா வந்தவரா காணாம போயிட்டாங்க. இது நீங்க தேடி பார்த்தா தெரியும். நீங்கள் எப்படி பாருங்க, நீங்கள் ஜெனிவாக்கு வாரீங்கள் மனித உரிமை சார்பாக பேசுவதற்கு. நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் நான் இங்கேயே தங்குவோம். உங்களை கூட்டி வந்தவருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு அதுல? இல்ல என்ன கூட்டி வந்தவர் இல்ல, இங்க போராட்டத்தை யோசிப்போம். உண்மையில் எங்களோட பிள்ளைகள் காணாம போனது. அப்ப அதுகள் எங்க என்று சொல்லித்தான் நாங்கள் நீதி வேண்டி போராடுறோம். அப்ப எந்த பிள்ளை காணாம போய் அந்த தாய்மாரே சில பேர் வந்து இங்க தங்கினால் அவர்கள் வந்து இங்க தங்கினால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆறாள் இயலும் அட்டு கிடைக்கலுமானாங்க. இல்ல கட்டுப்படுத்துறது வேற விஷயம். அப்ப இங்க நாங்கள் எங்கட பிள்ளைல காணல போராடின ஒரு ஆள் வந்து இப்படி மாறினால், இப்படி ஓடினால் எங்கட போராட்டம் என்னவாகுது? அப்ப சுவிஸ் தானே கேட்க வேண்டும். அது அந்த ஆறு வந்து அங்க தங்கினாரோ அவரைத்தான் நீங்கள் கேட்கணும். இப்படியான பல சம்பவங்கள் இங்க நடந்திருக்குது. புலம்பெயர் நாடுகளுக்கு வந்தவர்கள் பல்வேறு வழிமுறையிலையும் இந்த நாடுகளுக்கு இப்படித்தான் வந்திருக்கணும். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அதை வந்து பொஸ்கோ ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மீது குற்றம் சாட்டுறது எவ்வளவு ஆரோக்கியமானது? இல்ல நான் குற்றம் சாட்டல, அவர் ஆழ்கடத்தல்ல ஈடுபட்டிருக்கின்றார் என்பதுதான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஜூலியன் அசாஞ்ச் ஈக்வடோர் எம்பசியில போய் தஞ்சம் அடைந்திருக்கின்ற பொழுது சுவிஸ் அரசாங்கம் வந்து ஜூலியன் அசாஞ்சுக்கு எதிராக 2 பேரை செட் பண்ணி இவர்கள் தங்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார்கள் என்ற ஒரு வழக்கம் போடுவிச்சது. அது போட்டதுக்கு காரணம் அமெரிக்கா வந்து ஜூலியன் அசாஞ்ச திருப்பி நாடு கடத்துறதுக்கு முற்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்து கூட நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளி இல்லை என்று சொன்ன பிறகு கூட பிரித்தானிய நீதிமன்றம் அவரை விடுதலை செய்யலை. அப்ப இந்த வெள்ளக்காரர்கள் எல்லாரும் பேசுறதெல்லாம் உண்மை, கருப்புத்தோல் கொண்டவர்கள் பேசுறது பொய் என்ற, அல்லது கருப்புத்தோல் கொண்டவன் வெள்ளக்காரனங்களை அரெஸ்ட் பண்ணினா கருப்புத்தோல் உள்ளவன் கட்டாயம் குற்றம் செய்தவன் என்று நாங்கள் ஆகிய பண்றது எவ்வளவு தூரம் சரியான? என்னுடைய கேள்வி என்ன, பொஸ்கோ கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் சில பேர் தலைமறைவாகி இருக்கலாம், அரசியல் தஞ்சம் கூறியிருக்கலாம், இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அது இன்னும் ஒரு இடத்திலே நிரூபிக்கப்படவில்லை. அது அவர்களுடைய சொந்த முடிவாகவும் இருக்கலாம். அவர்கள் தங்கினது அது நிரூபிக்கப்படாத வரை பொஸ்கோவை வந்து ஒரு குற்றவாளியாக காண இயலுமா? ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில மற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குரல் கொடுக்கையிலே என்பது ஒரு பிரச்சனை தானே. அவர் குற்றவாளியாக காணப்படும் வரை அவர் நிரபராதி தானே. பாப்பமே இவர் கொணந்தாக்கள் இவர் 5 வருட காலமாக சுவிஸ் மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் இவரை பின்தொடர்ந்து கண்காணிச்சு, அதாவது ஒரு இன்விடேஷன் லெட்டர் இந்த இலங்கையில் உள்ள சுவிஸுக்கு போகுது, சுவிஸ் எம்பசிக்கு போகுது, அவங்க விசா கொடுக்கிறார்கள், அந்த ஆள் அங்க போகுது, பிறகு அந்த ஆள் வந்து பிரான்ஸ்ல பதியப்படுகிறது அசைலம் கேட்டு. இப்ப இதெல்லாம் வடிவா மானிட்டர் பண்ணி இவர் கொடுத்த அடையாளங்கள் எங்க போனதோ யாரு என்ன இடம் எல்லாம் பார்த்து இவரை வந்து ஆழ்கடத்தல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இவங்க நல்லா எவிடன்ஸ் எடுத்துதான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவு எவிடன்ஸ் இருந்திருந்தால் அவர் கைது செய்யப்படும் பொழுது நாங்கள் இந்த நாடுகள்ல ஒரு பொறிமுறை சுவிஸ் அரசாங்கத்துல வந்து பயங்கரவாத தடை சட்டம் இல்ல தானே, ஒரு போலீஸ் ஸ்டேட். அப்ப போலீஸ் வந்து இன்ன காரணத்துக்காக உங்களை கைது செய்யறோம் சொல்றதுல என்ன பிரச்சனை?
ஏன் நீங்கள் சொல்லல என்று உங்களுக்கு யார் சொன்னது? இதுவரைக்கும் சொல்லவில்லையே, இதுவரைக்கும் பப்ளிக்ல எந்த அறிக்கையும் விடுபடலையே. அவங்க விட மாட்டாங்க, அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. சரியோ, இலங்கை அரசாங்கம் அறிக்கை விடையிலேன்னா நீங்க கேள்வி கேட்கிறீங்க, சுவிஸ் அரசாங்கம் விடையிலேன்னா கேள்வி கேட்க மாட்டோம்னா என்னது இல்லையே? நான் என்னதுக்கு அப்ப பிரான்ஸ் அரசாங்கம் இவருக்கு சாதகமாட்டா பிரான்ஸ் ஒரு சிட்டிசன் வந்து பிடிபட்டு இருக்கிறேன்னா ஏன் பிரான்ஸ் அரசாங்கம் கேட்க இல்ல? ஏன் நம்ம சுவிஸ் அரசாங்கத்திட்ட கேட்க இல்ல? அரசாங்கம் ஏன் கேட்க வேணும்? பொறுங்க இங்க வந்து அமெரிக்க சிட்டிசன் ஒரு ஆளோ யூகே சிட்டிசன் ஒரு ஆளோ வந்து காணாமல் போனாலோ அரெஸ்ட் பண்ணப்பட்டாலோ அந்த அரசாங்கம் கேள்வி கேட்கும் கேக்குது. அதான் செய்ய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏன் பிரான்ஸ் அரசாங்கம் சுவிஸ் கேள்வி கேட்க இல்ல? ஏனென்றால் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இருக்கிற நலன் உண்டு. மனித உரிமை குரல்களை அடக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குதானே? இல்ல இவங்க அதுக்காக வேண்டி இவரை போய் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பெரிய பெரிய டிப்ளோமேட்ஸ பார்ப்பாங்க. இப்ப இது வந்து நீங்க சொல்றது வந்து எங்களோட தமிழர் மத்தியில இருக்கிற ஒரு அனாலிசிஸ். இவங்க இப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லி இது தமிழர் மத்தியில நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்கள் மத்தியில இந்த வெள்ளக்காரன் பிள்ளை விட மாட்டான், வெள்ளக்காரன் சரியாத்தான் இருப்பான், கருப்பு தோல் போட்டவன் தான் எல்லா பிள்ளையும் விடுவான், கருப்பு தோல் கூடாது என்ற இந்த சிந்தனை முறை இருக்குதானே, இது ஒரு பிரச்சனை தானே? இல்ல அப்படி எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு நீங்க சொல்லலாதானே. நம்ம வந்து இப்ப இது எல்லாரும் அப்படித்தான் எல்லாரும் வெள்ளக்காரன் நல்லவன்னு நம்புறாங்க இல்லையே. அப்படி நம்பினாத்தாலதானே நீங்க மற்றவங்க எல்லாரும் போய் அந்தந்த நாட்டுல இருக்கிறீங்க. அப்ப அங்க இருந்து கொண்டே அவர்களுக்கு எதிராக அவங்களை நம்பினதால நாங்கள் வந்திருக்கேன். அவன் தானே புகலிடம் கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு. இங்க இல்லாத புகலிடம் கொடுத்து ஒரு மனித உரிமை என்றது கீழே புகலிடம் கேட்டவர்களை ஆதரிச்சு காப்பாற்றி மனித உரிமை அவர்கள் கொடுத்த அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது செய்யறாங்க. இப்ப கீழே போட்டு கிரிமினல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத அமைப்பு, அதை இல்லாமல் பண்ணணும் என்று சொல்றதும் இந்த நாடுகள் தான். இல்ல என்றால் இந்த இப்ப நம்ம கொஞ்சம் இந்த விஷயம் பேச வந்த விஷயத்த கொஞ்சம் பேசி போட்டு நம்ம இதுக்குள்ள இது திசை திருப்பது. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த தீர்மானத்தை கொண்டு இதுல காணாமல் போன அலுவலகம், அது நட்ட ஈடு அலுவலகம், அதற்குரிய வேலைகள் எல்லாம் இப்படி செய்து கொண்டு போகைக்குள்ள இது கோ ஸ்பான்சர் அரசாங்கம் மாறினாலும் அப்போது இருந்த அரசு இதுல ஸ்பான்சரா வந்தது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதோட ஒத்துத்தான் போய் எங்கட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தான்னு சொல்லி. இப்ப காணாமல் போனோர்ற தாய்மார், காணாமல் போனோர்ற குடும்பத்தில இருந்து இப்படி வந்து கொஞ்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்ப ஐரோப்பாவில காணாமல் போயிட்டாங்க. காணாமல் ஆக்கிட்டாங்க. அதே நேரம் இங்கே இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளை காணல, இந்த புருஷனை காண இல்லண்டு இப்ப எல்லாம் கமிஷன் எல்லாம் வருதுதானே, காணாமல் போற ஒரு காரியாலயத்திலும் போய் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஆக்கின்ற பிள்ளைகள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டார் என்று சொன்ன நபர் பிரான்ஸ்லயும் சுவிஸ்லயும் லண்டன்லயும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ அதுவும் ஒன்று இருக்குது. அப்ப இதுகளெல்லாம் பார்த்துதான் இப்ப நல்லாட்சி அரசாங்கத்துல இருக்குன்னு ஒரு நாள் ரணில் சொன்னவர் யாழ்ப்பாணத்துல காணாமல ஒரு தடவை இல்ல எல்லா வெளிநாட்டுல இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னென்றால் இந்த கமிஷன்ல போய் எல்லா டீட்டெயிலும் நாங்க கொடுக்குறோம், 5 கமிஷன் 10 கமிஷன். அப்ப அங்க கொடுக்கப்பட்ட டீட்டெயில் உங்களால எம்பசியோட செக் பண்ண அங்க சொல்றாங்க இல்ல இந்த ஆள் இங்க இருக்கிறார். இப்ப எல்லாரும் என்று சொல்ல இல்லை, நான் ஒரு 2 பேர் இப்படி செய்ததால எங்கட போராட்டம் நீர்த்து போய் ஒன்று. 2வது இந்த காணாமல் போன என்ற பிள்ளைய காணல கத்தின அம்மாமார். இப்ப 2018 ஒரு அம்மா வந்து CHRD கூட்டி கொண்டு வந்தது மன்னார்ல இருந்து. ஒரு பொடியன் இங்க இருக்கிறான், ஒரு பிள்ளைய காணலன்னு வந்தவ இவங்க ஒவ்வொரு நாள் மீட்டிங் வருவன் தானே, காலையில அவ கூட்டி கொண்டு வாரது எல்லாரோடையும் வருவா. அங்க ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஹோட்டல்ல இருந்து வந்தவ ஒரு நாள் சொல்லிவிட்டா நம்ம ஒத்து வலிக்குது, எனக்கு தெரியலாம் சுத்துதுன்னு சொல்லி இதுகளை நம்பி இதுல தெரியாது இந்த நாடகம் என்று சொல்லி இவங்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்து 12 மணி வரைக்கும் கால் அடிக்க போன் வேலை செய்து 12 மணி அப்புறம் இல்ல. பிறகு பார்த்தா மகன் அங்க இருக்கிறார். அவங்க எல்லாம் பேசி கீசி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பொஸ்கோ உணர்ந்த அவ்வளவு பேரை
அவ்வளவு அம்மாமாரும் டைமுக்கு டைம் கொண்டு வர என்னென்றால் அவங்க ஒன்னும் வேற ஒன்னும் கதைக்கிற இல்ல. இலங்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சர்வதேசம் பெற வேண்டும், இந்த காணாமல் போன அலுவலகம் வேண்டாம், கொடி பிடிச்சு கொண்டு அங்க ஜெனீவாக்குள்ளேயே போராட்டம் செய்தாங்க. என்ன சொல்ல வாரன் என்றால் அவங்க ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மனித உரிமை மீறலை செய்தது இலங்கை அரசு. அப்ப நாங்கள் பொறுப்பு கேட்க வேண்டியதும் இலங்கை அரசிடம் தான். அப்ப அந்த சின்ன முன்னெடுப்பை குழப்பியது இவர், அது எல்லாருக்கும் தெரியும். இவர் வாரது, அகளை கொண்டு வாரது, காசு வேண்டுறது, அங்க உள்ள மாத்தி விடுறது, அவங்க போய் பிரான்ஸ் எல்லாம் போய் அசைலம் கேட்கறது, அது இல்ல. இப்ப பிரான்ஸ் இல்லைன்னு சொல்லாது, அசைலம் கேட்டா கொடுத்துருவாங்க என்றால் அது ஒரு மனித உரிமைக்கு வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அவங்க இல்லைன்னு சொல்லிடலாது. சோ இதன் பிரகாரம் தான் அரெஸ்ட் பண்ண. இது ஒரு பொஸ்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். அவரோட எனக்கு பேசலாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டால், இந்த எங்களுக்கு இருக்கு நீங்க சொன்ன இதே பிரச்சனையை, தமிழர்களுடைய பிரச்சனையை அரசியலாக்கி அதில் வயிறு வளர்ப்பவர்களும் குளிர் காய்பவர்களாலும் தான் எங்கட நீதிக்கான போராட்டம் இன்னும் பின்னடிக்கப்படுகிறது. எங்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி சொல்றீங்கள், இவர்கள் அங்க போய் சர்வதேசம் தான் வேணும், இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிடும். இந்த அரசியலை வச்சுத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் அரசியலே செய்கின்றார். அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பின்னணியில தான் நிற்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வெளிநாடுகள் தூதரகங்களால கட்டுப்படுத்தப்படுகிறது. அனந்தி சசிதரனை நான் நேர்காணல் செய்த பொழுது அவர் சொன்னார், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வெவ்வேறு பிரிவாக உடைஞ்சு ஒவ்வொரு சர்வதேச நாடுகள் என்ற பின்னணியில செயற்படுகிறோம். அந்த அரசியல் தான் இங்க நடக்குது. அதுல பொஸ்கோவும் ஒரு பாட்கோவுடைய இந்த பாட்டுல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இருக்குது. என்றால் அவர்கள் சர்வதேசம் வேண்டாம் என்றுதான் சொல்லணும். இலங்கை அரசாங்கத்தின் பொறிப்புரை வேண்டாம், சர்வதேசம் தான் வேணும் என்று சொல்லிக்கிறேன். நான் என்னுடைய பிரச்சனை இருந்தா இதை வச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு கஜேந்திரகுமார் கூட பொஸ்கோவுக்கு ஆதரவா ஒரு கருத்து வைக்க விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் பொஸ்கோவுக்கு எதிராக கருத்து வைக்கிறது அல்ல. விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளேயே அவர்கள் சேர்ந்து அவர்களுடைய நண்பர்களே, அவர்களுடைய மனித உரிமைவாதிகளே பொஸ்கோவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். தங்களுடைய நபருக்கு எதிராக மனித உரிமை மீறல் நடத்துகின்ற பொழுது இவர்கள் குரல் கொடுக்கவில்லையே என்றதுதான் ஏன் என்ற கேள்வி எழுது. அப்புறம் 2015 பிறகு ஆனந்தி சசிதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பல் எல்லாம் பொஸ்கோவோட சேர்ந்து ஒரு அணியா தான் அங்க வாரவங்க எல்லாம் ஒரு கூட்டமாவே ஏதோ பிரச்சனைப்பட்டு இவங்களுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. அது என்னன்னு தெரியாது. முதல் இவரோட சேர்ந்துதான் பெரிய ஒரு அணியே வரும். நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நாங்க பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆனந்தி பேசி முடிஞ்ச பிறகு அந்த சைடு இவெண்ட் இருக்கு, அவ போக வேண்டியிருந்தது. பொஸ்கோ தான் அவ ஏர்போர்ட்டுக்கு சூட் கேஸ தூக்கி கொண்டு போனவர். நான் அதுல இருந்தேன். நான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தான் ஒரே கருத்தியலோட ஒரே கோஷத்தை தான் இவர்கள் முன்னுக்கு வச்சவர். அது மட்டுமல்ல, இவர் ஆர்கனைஸ் பண்ணித்தான் வெளியில ஒரு கூட்டம் வச்சு 2015ஆம் ஆண்டு இந்த ஐநாவின் அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை எரிச்சு தங்களுடைய பெரிய கோஷம் போட்டவர்கள். சோ இதெல்லாம் அங்க நடந்தது. சோ இதுக்கு பின்னால் இருக்கிறது இப்ப இது நான் சொல்ற காரணம் உண்மையில எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் நியாயம் கிடைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவர்கள் தங்களுடைய வயிறு வளர்ப்புக்காகவும் தங்களுடைய அரசியலாகவும் தங்களுக்கு இருப்பை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் காசு உழைக்கிறதுக்குமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய தாய்மார்களையும் பிள்ளைகளையும் கேடயங்களாக பாதிக்கிறார்கள். தாய்மாருக்கும் இந்த உறவுகளுக்கும் ஒரு விஷயம் விளங்கத்தானே வேணும். இந்த யுத்தம் நடந்து இப்ப 15 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடுது. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்றது இந்த தாய்மாருக்கு அனைவருக்கும் தெரியும். உறவுகள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்ப கேள்வி, அனந்தி சசிதரனுக்கு தெரியும் தன்னுடைய கணவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா. இப்ப என்னுடைய கேள்வி இதை இப்படியே ஒரு கற்பனையில இன்னும் ஒரு 15 வருஷம் செய்ய போறோமா, அல்லது இதுக்கான ஒரு தீர்வுக்கு நாங்கள் வர போறோமா? இதுதானே இப்ப இதுல இருக்கிற வேதனையான விடயம். செத்து போனாருன்னு தெரிஞ்சால் ஒரு நிம்மதி, ஒரு விளக்க வைக்கலாம், படத்தை வைக்கலாம், மாலையை. இது எல்லாருக்குமே தெரியும் தானே. 15 வருஷமா வராத ஒரு வரல் திரும்பி வரப்போறே இல்லை. அது தெரியாது. பட் நாங்கள் சொல்ல இயலாது. அந்த தாய்மாருக்கு அந்த பஞ்சாதி நாங்கள் கற்பனையில இன்னும் ஒரு 25-30 வருஷம் அந்த மிச்சம் இருக்கிற ஆட்களும் இயற்கையாக மரணிக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர போறோம். இது நீங்க சொல்றது விளங்கி கொள்ளுங்க. இப்ப இது நமக்கு நடக்காத இடத்துல லேசு. அவங்க கண்ணால பார்த்தா தான் நம்புவாங்க. அது வரைக்கும் என் பிள்ளை செத்து போயிட்டாருன்னு ஒரு மாலையை வைக்கிறதுக்கு அவங்க ரெடி இல்ல. அப்ப அதுகளுக்கு ஒன்று பிள்ளை செத்து போனாலும் வெளிப்படையா உண்மையை கதைச்சா
இங்கே யாரும் வந்து அவர் கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன், இவர் கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன் என்று சொல்றதுக்கு ஒரு தரம் பெற போறேன். ஒன்றில் அரசாங்கம் சொல்லலாமே ஒழிய இவர் இல்லை இல்லைன்னு சொல்லல. அது உண்மையை கண்டறியும் காரியாலயத்தை போடுங்கோ, உண்மை சொல்லுங்க. செத்தால் என்றால் எங்க புதைச்சிங்கள், எங்களுக்கு அவ்வளவுதான் வேணும். எங்க இந்த பிள்ளைய புதைச்சனி, எங்க இந்த புருஷனை புதைச்சனி. இது உலகத்துல நாங்கள் பார்த்துட்டோம், ஈராக்கில் நாங்கள் பார்த்துட்டோம். 500 மில்லியன் ஆக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள், எரிக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்கள், என்ன நடந்தார், யார் செத்தார் என்று ஒருத்தருக்கும் தெரியாது. இதை செய்தது வந்து இன்றைக்கு நீங்கள் மனித உரிமைகள்ல ஓங்கி நிற்கின்ற அமெரிக்காவும் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும். அப்ப இவர்கள் வந்து தன்னுடைய நாட்டு ராணுவத்தை இவர்கள் ஒரு நாளும் தண்டிச்சது கிடையாது. அப்படி தண்டிக்கிறதாக இருந்தால் ICJ கோட்டா என்ன, யுனைடெட் நேஷன் என்ன, எல்லாத்தையும் இழுத்து மூடுகிறோம். சரியோ? ஆனவழியால் இது நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. இல்ல அதான் ஐயா நான் சொல்றேன், நம்ம சொல்லலாம். ஆனா அந்த தாய்மார்கிட்ட போய் சொல்லேதாது. அதனால இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்றதாக இல்லை. அவர்களுக்கும் இது மிக தெளிவாக தெரியும். அவர்களுக்கும் தெரியும் தங்களோட பிள்ளைகள் இல்லை என்று. யாரும் 24 மணி நேரமும் அழுது கொண்டு அல்ல. இப்ப நான் ஒரு தாயை இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன், தமிழ் கவி அம்மா, எல்லாருக்கும் தெரியும். அவ ஒரு போராளி, அவருடைய 2 பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டவர்கள், அவருடைய பேரப்பிள்ளையும் போராட்டத்தில் இருந்தவர். அவவும் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுதான் செல்கின்றார். பெரும்பாலும் வடக்கு கிழக்கு பார்த்தீங்கள் என்றால் என்னுடைய அண்ணன் இருந்ததை எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது. நாங்கள் மொழி எடுக்கல. அதுக்காக நான் தூக்குல தொங்கிலாதானே, அல்லது என்னுடைய அம்மா தூக்குல தொங்கிலாதானே. இருக்கிற பிள்ளைகளுக்காக எங்கட தாய்மார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நான் முதல் சொன்ன ஒரு முடிவு தெரியாமல் வச்சிருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு அரசியல் லாபம். அதை வச்சுக்கொண்டு பண்றதால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்துறதால பல பேருக்கு ஒரு ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். அதை ஏற்படுத்த விடாமல் ஒரு செக்ஷன் தடுக்குது. அது இருக்குத்தான். இதை வச்சுக்கொண்டு இப்ப நான் ஒரே சொல்லுவேன், பெண்களுக்கு தீர்வுகளோ சட்டங்களோ கொள்கைகளோ கொண்டு வர இல்லை. ஆனால் போராடுறதுக்கு மட்டும், அந்த காணாமல் போடுறதுக்கு மட்டும் பெண்களை பாவிக்கிறது. இந்த அம்மா மேல கூப்பிட்டு கொண்டு ரோட்ல வச்சு, ஏனென்றால் அதை சொன்னாதான் அவங்களோட அரசியல் நடத்தலாம், அரசியல் கட்சி இயங்கும், அரசியல் பேசலாம், அவங்களும் பார்லிமெண்ட் போகலாம். இந்த உணர்ச்சி வசம், அதாவது இமோஷனலாக அதுல கிண்டி அந்த கண்ணீர்லதான் அரசியல் செய்யறாங்க நம்மட வடக்கு கிழக்கில முக்காவாசி அரசியல்வாதிகள். இப்ப நாங்க இதுல 2 பேரும் ஒன்றுல உடன்படலாம் நினைக்கிறேன். என்னென்றால் இலங்கையில யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டு இலங்கை படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களோ அவர்கள் உயிரோட இல்லை என்றுதான் என்னுடைய கணிப்பு. அது தாய்மாருக்கும் அந்த உறவுகளுக்கும் மிக தெளிவாக தெரியும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்றால் இந்த பிரச்சனையை என்னென்று முடிவுக்கு கொண்டு வராது. அந்த முடிவு என்ன, நாங்கள் ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இங்க உலகத்துல எங்கேயும் இல்லை. அப்ப இது என்னென்ன முடிவுக்கு கொண்டு வரன்றதை பத்தி முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முதல் இப்ப இன்னொரு ஐநா தீர்மானத்துல ராணுவத்தை மட்டும் தண்டிக்க சொல்ல இல்ல, ஆறு செய்தாங்களோ, ஆறு யுத்த குற்றத்தை நடத்தினார்களோ எல்லாரும், அதுதான் இந்த ஆக்கள் வந்து விடுறது இல்லை. நீங்க சொன்னீங்களே இவர்களாக இருக்கின்றார்கள், இவங்களுக்கு 2 பக்கத்தையும் தான் விசாரிக்க சொல்லி இருக்கு. 2 பக்கத்தாரும் யுத்த குற்றம் செய்ததுதான் சொல்லப்பட்டிருக்குது. அதை விசாரிக்க விடாமத்தான் இழுக்கிறது. விடுதலை புலிகளுக்கு இன்னொரு அரசாங்கத்துக்கு எதிரான யுத்த குற்றத்தை அரசாங்கம் அனுமதிக்க போறீங்க. மற்றது காணாமல் போனோர் எல்லாரும் சாக இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா இருக்கிறா, தண்ட பிள்ளை இவர் நம்மட சிறிசேன மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த நேரத்துல தண்ட மகள் அவருக்கு மாலை போட்ட மாதிரி நின்ற பெரிய ஒரு பேப்பர்ல வந்த படத்தை கொண்டு அழுது கொண்டு இருந்தவர். அவ இப்பவும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறா, எந்த பிள்ளை இருக்கிறாள். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இவள ஆண் பிள்ளைகளை இவங்க பிக்குவா மாத்திட்டாங்க, வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, வேறு இடத்த வச்சிருக்கிறாங்க, மதம் மாத்தி போட்டாங்கன்றெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள். அதுக்கு சில ஆதாரங்களும் இந்த டிவில பார்த்தது, இந்த கம்பெயின் நேரம் மைத்திரிபால சிறிசேன அவர் ஜனாதிபதியாக முதல் வந்த கம்பெயினில் அவரோட பிள்ளைய பார்த்திருக்கிறான். அப்ப அந்த தாய் இப்பயும் அந்த படங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு பார்க்காத இடம் இல்லை. இது எந்த பிள்ளை சொல்லுங்க, மைத்திரிபாலே
இல்ல இப்படியான கற்பனைகளும் இருக்கும். சில வேளை எங்கேயாவது ஒருவர் 1000 பேர்ல ஒருவர் திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் அதுக்காக 999 பேரையும் இன்னும் ஒரு 30 வருஷம் போராடுறது நானும் நீங்களும் இங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் இதை இழுத்து முடிப்பட்டு போங்கோ அல்லது உங்களை வச்சு அரசியல் செய்வாங்கன்னு சொல்லலாது. ஏனென்றால் அனுபவிச்ச அந்தந்த அம்மாமாருக்கு தான் தெரியும். உயிரோட பிள்ளைய கொடுத்து 2009 இப்ப காணாமல் போனோர் யுத்த நேரம் அது கூட ஓகே, மனம் ஆறுதல் அடையும். இந்த பிள்ளைய கொண்டு கையில கொடுக்குற அந்த பிள்ளைய நீ கொண்டு போட்ட அல்லது காணாமல் ஆக்கி போட்டாயின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த அரசியல் செய்கிறார்கள் இதை வச்சு பிழைப்பார்கள். இன்னும் மற்ற நாடுகள்ல 80 வருஷம் 50 வருஷமாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப இங்கேயும் இது தொடர்ந்துதான் போகுது. இப்ப நாங்க மட்டும் இல்ல, இப்படி காணாமலாக்கப்பட்ட மற்ற நாடுகளும் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பொம்பளையை கவனிச்சேன். அவ இந்தோனேசியாவிலிருந்து அந்த காலத்துல டச் ஆக்களால கடத்தப்பட்டு வேறையாக வைக்கப்பட்டு இப்ப 80 85 90 வயசுலயும் ஐநாக்கு வார பெண்கள் இருக்கிறார்கள். அவங்க இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அவ பேரப்படி என கண்டுபிடிச்சவ. எப்படியோ ஐநாவிலதான் அந்த சந்திப்பு நடந்தது. சோ போராட்டங்களை விடையலாது. இது போயிட்டாங்க எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதுவே ஒரு பெரிய மனித உரிமை மீறல். அப்படி சொல்லி நாங்கள் இப்படி வாங்க கேட்கிறதே ஒரு வேதனையான விடயம். அப்படி நாங்க சொல்லலாது. அது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்ல வேணும். எல்லாத்துக்கும் விட முக்கியமாக இந்த ஒரு புள்ளியிலாவதில் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஒன்று சேர வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட நேர்காணலை அந்த புள்ளியோடையே நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். மேலும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு பல்வேறு விஷயங்களும் இருக்குது. அந்த அடிப்படையிலும் அந்த புள்ளிகளோட நாங்கள் இணைந்து கொண்டு இந்த நேர்காணல முடிவுக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.